இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம். இது மதியானம் லஞ்சுக்கும் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, இட்லிக்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். என்னோட கையில 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு, அது கூட 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு தக்காளி வந்து 4ஆ கட் பண்ணி போட்டு 4, 5 விசில் எடுத்து சைடுல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அது கூட கடுகு, வெந்தயம், வெங்காயம், கொஞ்சமா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட முருங்கக்காய், கத்திரிக்காய், கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அத வந்து வேக விடுங்க, வதக்கி விட்டு. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா காய்கறிகள 3/4 பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கிறேன். காய்கறி எல்லாமே 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம், அது கூட நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பையும் உள்ள ஆட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க விடுவோம். காய்கறியும் வெந்துரும், பருப்பும் நல்லா கொதிச்சிரும். இது கூட லாஸ்ட்டா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்குனோம்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.